இந்த எஸ்டிஐ வரதுக்கான காரணம் என்ன டாக்டர்? எஸ்டிஐ அதோட பேர்லயே எதனால ஒரு செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ஷுவல் கான்டாக்ட். ஸோ செக்ஷுவல் கான்டாக்ட்ன்றது எதுவாக வேணா இருக்கலாம். இட் குட் பி ஜஸ்ட் ஹக்கிங்காக இருக்கலாம், டச்சிங்காக இருக்கலாம், கிஸ்ஸிங்காக இருக்கலாம், ரப்பிங் அகேன்ஸ்ட் டீச்சர். அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ்ன்றதே வரும். பாய்ஸ் ஆர் கேர்ள்ஸுக்கு மாறுமா இல்லை ரெண்டு பேருக்குமே ஒரே மாதிரியான சிம்டம்ஸ் ஆர் ஒரே மாதிரியான பிரச்சனைகள் தான் வருமா டாக்டர்? இது ரெண்டு பேருக்குமே வரலாம். அண்ட் சம்டைம்ஸ் வந்து ஓரின சேர்க்கை, அதாவது கே செக்ஸ்லயும் இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து லெஸ்பியன் செக்ஸ், இதுல எல்லாத்துலயுமே வந்து இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஒரு 20s to 30s ஏஜ் குரூப்ல தான் ரொம்ப காமனா பார்க்குறேன். மென் தான் முன்னாடி ப்ரிடாமினண்டா வந்துட்டு இருந்தாங்க. பட் விமன் அவங்களும் வந்து இப்போ வந்து ஓகே எனக்கு இந்த மாதிரி இருக்கு, ஐ காட் எக்ஸ்போஸ், எனக்கு இந்த மாதிரி ஒரு ரிஸ்க் இருக்குன்னு நான் நினைக்கிறேன், இதுக்கு என்ன பண்ண முடியும், செக்அப் பண்ணிக்கலாமா, ப்ரிவென்ட் பண்ண முடியுமா, நெக்ஸ்ட் டைம் நான் என்ன ப்ரொடெக்ஷன் எடுத்து, இந்த மாதிரி கேள்விங்களோட அவங்களும் வரதை விஆர்சி. சேஃப் செக்ஸ் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் நீங்க நினைக்கிறீங்க இந்த மாதிரியான இன்ஃபெக்ஷன்ஸ்ல இருந்து காப்பாத்திக்கிறதுக்கு? தெரியாத ஒருத்தரோட எப்போ நீங்க வந்து இன்டர்கோர்ஸோ இல்லாட்டி ஏதாவது ஒரு செக்ஷுவல் கான்டாக்ட் வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அது வந்து பேசிக் ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். சம்டைம்ஸ் பீப்புள் கோ டு மசாஜ் பார்லர்ஸ், பட் அங்கே ஏதோ ஒன்று மேபி கொஞ்சம் ஆல்கஹால் கன்சியூம் பண்ணிருக்கலாம், இல்லாட்டி கேஷுவலாக ஒரு பார்லையோ பப்லையோ எங்கேயோ யாரையாவது மீட் பண்ணிருக்கலாம். ஸோ இட் இஸ் ஜஸ்ட் லீடிங் ஆன் டு ஒரு கேஷுவல் செக்ஷுவல் பிஹேவியர். ஸோ ஆல்வேஸ் இட் இஸ் பெட்டர் டு பி அவேர். அவேர்னஸ் தான் சிங்கிள் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். நிறைய பேஷண்ட் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா வந்துட்டு சொல்லுவாங்க, டாக்டர் நான் என்ன பண்ணேன்னே ஞாபகம் இல்லை எனக்கு, ஐ வெண்ட் இன்டு தி ரூம், ஏதோ நடந்தது, ஐ எம் நாட் ஷுவர், நான் வந்து வெதர் ஐ ஓவர் அ காண்டம், வெதர் ஐ டுக் ப்ரொடெக்ஷன் ஆர் நாட்ன்றது எனக்கு தெரியாது. பி அவேர். ஆல்கஹாலோட எதுவும் ட்ரை பண்ணாதீங்க. மல்டிபிள் பார்ட்னர்ஸோட இந்த மாதிரி செக்ஸ் வச்சுக்கிட்டா இந்த மாதிரி டிசீஸ் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கா? மென் வந்தாங்கன்னா உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 2-3 பீப்புள் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ எம் ஹேவிங் செக்ஸ், 2-3 பேரோட ஐம் ஹேவிங் செக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. விமன் ஆல்சோ சேம் டைம் அவங்களும் அது வந்து சொல்ல சான்ஸ் இருக்கு. ஸோ ஸ்டாண்டர்ட் யூனிவர்சல் ப்ரிகாஷன்ஸ் எல்லா டைம்லையும் ஃபாலோ பண்ணுறது தான் பெஸ்ட் அட்வைஸ். இந்த டே அண்ட் ஏஜ்ல நீங்க பாத்தீங்கன்னா நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு, இஷ்டத்துக்கு வந்து அட்வர்டைஸ் பண்றாங்க, சேயிங் இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்க சான்ஸ் இருக்கா, உடனே எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க, நீங்க 24/7 எங்களுக்கு வந்து கால் பண்ணலாம், நான் உங்களுக்கு உடனே வந்து ஒரு டாக்டர் கன்சல்ட் போடுறேன், உங்களுக்கு வந்து நான் உடனே வந்து மெடிசன் அனுப்புறேன், உங்களை நான் ஒரு லேபுக்கு ரெஃபர் பண்றேன். ஸோ இதெல்லாம் வந்து கரெக்டான பீப்புளானு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹலோ ஆல், திஸ் இஸ் மதுமிதா ஃப்ரம் ஆதன் ஆரோக்கியம். அண்ட் தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவிலையும் சரி ஏகப்பட்ட டிசீஸ் அண்ட் வைரஸ் பரவிட்டு இருக்கு. அதில் ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த உடல் உறவு மூலமாக பரவக்கூடிய டிசீஸ். அதை பற்றி நம்மகிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக ஒன் ஆஃப் த பெஸ்ட் டாக்டர் கார்த்திக் குணசேகரன் அவர்கள் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம். நிறைய கேள்விகள் இருக்கு இந்த உடல் உறவு மூலமா பரவக்கூடிய டிசீஸ் பத்தி. அதுல மெயினா இந்த எஸ்டிடி அண்ட் எஸ்டிஐன்னு சொல்லக்கூடிய இந்த டிசீஸ்க்கும் இந்த இன்ஃபெக்ஷன் பத்தியான டிஃபரன்ஸ் என்னன்னு சொல்லுங்க டாக்டர். எஸ்டிஐனா செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன், எஸ்டிடினா செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ். ஸோ முன்னாடி வந்து செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ்ன்னு சொல்லி காமனாக பேசிட்டு இருந்தோம். பட் இப்போ வந்து எல்லாரும் எஸ்டிஐன்னு தான் பேசுகிறோம். ஸோ ரெண்டும் ஆல்மோஸ்ட் சேம். பட் ஒருத்தர் வந்து இன்ஃபெக்ட் ஆகி அதுக்கப்புறம் அந்த இன்ஃபெக்ஷனோட மேனிஃபெஸ்டேஷன் தெரியறது தான் நம்ம வந்து டிசீஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ பொதுவாக வந்து லே பீப்புள் வந்து செக்ஷுவலி டிரான்ஸ்மிட் இன்ஃபெக்ஷன் தான் சொல்றாங்க. இந்த எஸ்டிஐ வரதுக்கான காரணம் என்ன டாக்டர்? சிம்டம்ஸ் அதுக்கு என்னென்னலாம் இருக்கும்? ஸோ காரணம்ன்றது டிஃப்ரெண்ட், சிம்டம்ஸ்ன்றது டிஃப்ரெண்ட். சிம்டம்ஸ்னா நீங்க என்ன மேனிஃபெஸ்ட் பண்றீங்க, அதாவது உங்களுக்கு ஒரு இன்ஃபெக்ஷன் வந்து அது மூலமா என்னென்ன தெரியுதுன்றது தான் சிம்டம்ஸ். எஸ்டிஐ அதோட பேர்லயே எதனால ஒரு செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக செக்ஷுவல் கான்டாக்ட். ஸோ செக்ஷுவல் கான்டாக்ட்ன்றது எதுவாக வேணா இருக்கலாம். இட் குட் பி ஜஸ்ட் ஹக்கிங்காக இருக்கலாம், டச்சிங்காக இருக்கலாம், கிஸ்ஸிங்காக இருக்கலாம், அதுக்கப்புறம் வந்து ரப்பிங் அகேன்ஸ்ட் டீச்சர், அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ்ன்றதே வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குது. நமக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரொம்ப காமனாக எல்லாருக்கும் தெரியுது வந்து ஹெச்ஐவி இன்ஃபெக்ஷன். முன்னாடி வந்து ரொம்ப பயந்துட்டு இருந்தாங்க ஹெச்ஐவி பற்றி. இப்போ அந்த அளவுக்கு பயம் இல்லை, ஏன்னா அவேர்னஸ் ரொம்ப இருக்குது. ப்ளஸ் கவர்மெண்ட்டும் நிறைய ஆக்டிவிட்டீஸ் வந்து ஹெச்ஐவி வந்து பற்றி எப்படி பரவுது, அது எப்படி தடுக்கலான்றதுக்காகலாம் இருக்குது. பட் ரொம்ப தெரியாத இன்ஃபெக்ஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெச்ஐவி அட்லீஸ்ட் பரவுறதுக்கு வந்து ரிஸ்க் கம்மியாக இருந்தால் கூட இந்த ஹெப்படைட்டிஸ் பி, ஹெப்படைட்டிஸ் சி, இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து லிவரை தாக்குற அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப காமனாக பரவும். இன்னுமே நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளமீடியான்னு ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சிஃபிலிஸ்ன்னு இருக்குது, அப்புறம் கொனோரியா இருக்குது, அப்புறம் ஹெர்பீஸ் இருக்குது, அப்புறம் வாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹியூமன் பேப்லோமா வைரஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற வாட்ஸ். ஸோ இதெல்லாம் தான் வந்து ரொம்ப காமன் டைப்ஸ் ஆஃப்
செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன்ஸ். ஸோ பேஷண்ட்ஸ் நமக்கு வந்து ஒரு எஸ்டிடி டெஸ்ட்டுக்காக நான் வந்து டெஸ்ட் பண்ணிக்கணும் டாக்டர் அப்படின்னு வந்தாங்கன்னா யூஸ்வலாக இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாமே, அதாவது ஹெச்ஐவி, ஹெப்படைட்டிஸ் பி, ஹெப்படைட்டிஸ் சி, சிஃபிலிஸ், கிளமிடியா, கோனோரியா, ஹியூமன் பாப்லோமா வைரஸ், ஹர்பீஸ், இது எல்லாத்தையுமே வந்து நம்ம செக் பண்ணுவோம். ஓகே, இது பாய்ஸ் ஆர் கேர்ள்ஸுக்கு மாறுமா இல்லை ரெண்டு பேருக்குமே ஒரே மாதிரியான சிம்டம்ஸ் ஆர் ஒரே மாதிரியான பிரச்சனைகள் தான் வருமா டாக்டர்? ஓகே, இது ரொம்ப ப்ராட் கிளாசிஃபிகேஷன். ஸோ நான் இவ்வளோ ஆல்மோஸ்ட் ஒரு 10 டிசீசஸ் ஆர் இன்ஃபெக்ஷன்ஸ் இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது 2 பேருக்குமே வரலாம், அதாவது ஆண்களாகட்டும் சரி, பெண்களாகட்டும் சரி. அண்ட் சம்டைம்ஸ் வந்து ஓரின சேர்க்கை, அதாவது கே செக்ஸ்லேயும் இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து லெஸ்பியன் செக்ஸ், இதில் எல்லாத்துலேயுமே வந்து இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ சிம்டம்ஸ்னு வந்தால் மோஸ்ட்லி 2 பேருக்கும் ஒரே மாதிரி சிம்டம்ஸ் தான் யூஸ்வலாக வரும். பட் ஒரு டிசீஸ்க்கு ஒரு சிம்டம் இருக்கும். சில சமயம் சிம்டம்ஸே இல்லாமல் கூட எக்ஸ்போஸ் ஆகி, அதாவது சில பேர் வந்து அந்த விண்டோ பீரியட்னு ஒரு பீரியடில் இருப்பாங்க. விண்டோ பீரியட்னா என்னென்னா, அவங்க இன்ஃபெக்ட் ஆகிருப்பாங்க ஆனால் வெளியில் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணாது. அதாவது ஒரு பர்டிகுலர் இன்ஃபெக்ஷன் வந்து இந்த மாதிரி அது வெளியில் வரும். அப்படி ஒரு வைரல் வாட் வருதுன்னா, வாட்ன்றது என்ன, ஒரு சின்ன ஒரு ஸ்கின் பேப்யூல் மாதிரி வரும் ப்ரைவேட் பார்ட்ஸில். அது வந்து வரதுக்கு முன்னாடி அவங்களுக்கு தெரியாது, அது வந்திருக்குன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. ஸோ அவங்க செக்ஷுவல் எக்ஸ்போஷர் நடந்திருக்கும். பட் ஒரு இன்குபேஷன் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். இன்குபேஷன் பீரியட் ஒரு அது என்ன பீரியட்னா, அந்த பீரியடில் அந்த பர்டிகுலர் வைரஸோ பாக்டீரியாவோ உள்ளுக்குள்ளே மல்டிப்ளை ஆகிட்டு குட்டி போட்டுட்டு இருக்கும். ஸோ அது ஒரு கிரிட்டிக்கல் த்ரெஷோல்டை கிராஸ் பண்ணாதான் வெளியில அந்த மேனிஃபெஸ்ட். ஓகே, ஸ்டார்டிங் பீரியட்லயே தெரியாம கொஞ்சம் கிராஸ் பண்ணது, கொஞ்சம் தள்ளி தெரியும். ஸோ ஒருத்தரை பார்த்து நம்மளால சொல்ல முடியாது, அதோ உங்களுக்கு இருக்கு. ஏன்னா நிறைய பேர் வந்து எனக்கு இந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கு, அப்படி இருக்குமான்னு நான் நினைக்கிறேன், இதெல்லாம் வச்சு நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. ஸோ ஏன்னா நிறைய ஒரு இன்ஃபெக்ஷனுக்கு ஒரு விண்டோ பீரியட் இருக்கு. நீங்க நிறைய இந்த மாதிரி கேசஸ் ஹேண்டில் பண்ணியிருப்பீங்க. பட் எந்த குரூப் ஆஃப் பீப்புளுக்கு இது ரொம்ப அதிகமா வருது டாக்டர்? இப்போ நான் பார்க்கறது ரொம்ப என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 20s to 30s ஏஜ் குரூப்ல தான் ரொம்ப காமனாக பார்க்குறேன். ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா திஸ் கல்ச்சர் ஆஃப் நிறைய ஸ்பா கல்ச்சர் நிறைய வந்து இருக்கு. ஸோ இங்கே வந்து லைக் ஜென்ரலாக ஐம் சீயிங் யங் மென் கம்மிங் பேக். இந்த மாதிரி ஈஸியாக, ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா, பிகாஸ் ஆஃப் சோஷியல் மீடியாவோட க்ரோத்னால இட் இஸ் ஈஸி ஃபார் யூ டு கான்டாக்ட். ரொம்ப சீக்கிரமா வந்து உங்களால வந்து டேட்டிங் ஆப்ஸ் இருக்கு, ஈஸியா வந்து கான்டாக்ட் பண்ண முடியும். அண்ட் பிரைவேட்டா நம்பர் ஷேர் பண்றாங்க, யூ கேன் டூ அ வீடியோ கால், chat, அதுக்கப்புறம் யூ கேன் விசிட் த பிளேசஸ். ஸோ அதனால எக்ஸ்போஷர் இஸ் வெரி வெரி ஹை இப்போ. ஸோ காமனாக நான் ரொம்ப பார்க்குறது என்னன்னா 20 to 30s மென் ரொம்ப ஆஃபனாக பார்க்குறேன். பட் ஆல்சோ விமென் ஆர் கம்மிங் ஸ்லோலி. முன்னாடி இப்போ மென் தான் முன்னாடி ப்ரிடாமினண்ட்டாக வந்துட்டு இருந்தாங்க. பட் விமென் அவேர், தேங்க்ஸ் டு தி அவேர்னஸ், அவங்களும் வந்து இப்போ வந்து ஓகே எனக்கு இந்த மாதிரி இருக்குது, ஐ காட் எக்ஸ்போஸ், எனக்கு இந்த மாதிரி ஒரு ரிஸ்க் இருக்குன்னு நான் நினைக்கிறேன், இதுக்கு என்ன பண்ண முடியும், செக்அப் பண்ணிக்கலாமா, ப்ரிவென்ட் பண்ண முடியுமா, நெக்ஸ்ட் டைம் நான் என்ன ப்ரொடெக்ஷன் எடுத்து, இந்த மாதிரி கேள்விங்களோட அவங்களும் வரதை we are seeing. ஓகே, இப்போ ஆஸ் அ டாக்டரா ஒரு சேஃப் செக்ஸ் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் நீங்க நினைக்கிறீங்க இந்த மாதிரியான இன்ஃபெக்ஷன்ஸ்ல இருந்து காப்பாத்திக்கிறதுக்கு? ஸ்டாண்டர்டாக சொல்கிறது, தெரியாத ஒருத்தரோட எப்போ நீங்கள் வந்து இன்டர்கோர்ஸோ இல்லாட்டி ஏதாவது ஒரு செக்ஷுவல் கான்டாக்ட் வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, அது வந்து பேசிக் ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரிஸ்க் எவ்வளோன்றதை நம்ம கேஜ் பண்ண முடியாது. சம்டைம்ஸ் பீப்புள் கோ டு மசாஜ் பார்லர்ஸ் ஜஸ்ட் ஃபார் அ மசாஜ். பட் அங்கே ஏதோ ஒன்று மேபி கொஞ்சம் ஆல்கஹால் எடுத்துகிட்டு கன்சியூம் பண்ணியிருக்கலாம், இல்லாட்டி கேஷுவலாக ஒரு பார்லையோ பப்லையோ எங்கேயோ யாரையாவது மீட் பண்ணியிருக்கலாம். ஸோ இட் இஸ் ஜஸ்ட் லீடிங் ஆன் டு ஒரு கேஷுவல் செக்ஷுவல் பிஹேவியர். ஸோ இதுக்கு வந்து நம்ம முன்னாடியே ப்ரிப்பேர்டாக இருந்தாலும் இதுலேருந்து ஒரு நம்மளை வந்து நம்ம சேஃப்கார்ட் பண்ணிக்க முடியும். அதாவது ஒரு அவேர்னஸ் வரணும். மோஸ்ட் ப்ராப்ளமேட்டிக் இஷ்யூ என்னன்னா அன்ப்ரொடெக்டட் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ். ஸோ செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ், அதாவது பெனிட்ரேட்டிவ் இன்டர்கோர்ஸ் நடக்காமல் நீங்கள் உங்களால் தடுக்க முடியாது. ஏன்னா ஆல்கஹால் எடுக்க சான்ஸ் இருக்குது, நான் வந்து கேஷுவலாக எங்கேயோ போகிறேன், அங்கே ஐ மைட் மீட் சம் பீப்புள், நீங்கள் ஒரு ஆன்டிசிபேஷனோட இருக்கிறது தான். அதாவது ஒரு ஹைட்டன் சென்ஸ் ஆஃப் அவேர்னஸ் வேணும், இதெல்லாம் நடக்கக்கூடும். அட்லீஸ்ட் உங்களுக்கு தெரியாட்டி கூட டெஃபினட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சொல்லியிருக்கலாம், இல்லை சோஷியல் மீடியாவில் யாராவது இதை பற்றி ட்வீட் பண்ணியிருக்கலாம், பேசியிருக்கலாம். ஸோ ஆல்வேஸ் இட் இஸ் பெட்டர் டு பி அவேர். அவேர்னஸ் தான் சிங்கிள் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். ரெண்டாவது, ஆல்கஹால் கன்சியூம் பண்ணிட்டு நம்ம we are going to get exposedனா the risk is highன்றது நம்ம எப்பவுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா இது வந்து நீங்கள் கேஷுவலாக யூ கேன் அப்ரோச், இட் வில் கிவ் யூ த கான்ஃபிடன்ஸ். அதாவது டு டூ சம்திங் வித் ஸ்ட்ரேஞ்சர்ஸ், யாருமே தெரியாதவங்க கிட்ட யூஸ்வலாக பேச மாட்டீங்க. ஆனால் ஆல்கஹால் எடுத்திருந்தா உங்களுடைய அந்த டிஃபென்சஸ் எல்லாம் கீழே இறங்கிடும். ஸோ டிஃபென்சஸ் கீழே இறங்குறதுனால நீங்கள் ஈஸியாக போய் இன்னொருத்தர்கிட்ட ஓப்பன் அப் பண்ணி யூ கேன் அப்ரோச் தெம், யூ கேன் அப்ரோச் ஸ்ட்ரேஞ்சர்ஸ், யூ கேன் கெட் இன் டு பெய்ட் செக்ஸ் வெரி ஈஸிலி. யாராவது ஒருத்தரை வந்து லைக் யூ கேன் திங்க் அபவுட் காசு கொடுத்து போகிற மாதிரி அது நீங்கள் யோசிக்கலாம். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட், உங்கள் சென்சஸ் அவ்வளோ நம்பாக இருந்ததுன்னா
ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணணுன்றதே நீங்கள் மறந்துடுவீங்க. ஏன்னா அவ்வளோ வந்து யூல் பி அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ். நிறைய பேஷண்ட் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா வந்துட்டு சொல்லுவாங்க, டாக்டர் நான் என்ன பண்ணேனே ஞாபகம் இல்லை எனக்கு, ஐ வெண்ட் இன் டு தி ரூம், ஏதோ நடந்தது, ஐ எம் நாட் ஷுவர், நான் வந்து வெதர் ஐ ஓவர் அ காண்டம், வெதர் ஐ டுக் ப்ரொடெக்ஷன் ஆர் நாட்ன்றது எனக்கு தெரியாது. இப்படி சொல்கிற நிறைய பேஷண்ட்ஸும் இருக்காங்க. ஸோ ஆல்வேஸ் டெல் தெம் பி அவேர், ஆல்கஹாலோட எதுவும் ட்ரை பண்ணாதீங்க. மூணாவது வந்து யூ ஹாவ் டு ஹேவ் சம்படி ஹூ வில் ஹெல்ப் யூ, மீனிங் ஆர் அதர் ஒரு ஃப்ரெண்ட் இருந்தால் அவங்க கிட்ட முதல்லயே மேபி நீங்கள் சொல்லி கூட வைக்கலாம், இன்னும் இந்த மாதிரி நான் ஏதாவது ஒரு கேஷுவல் ஆக்டிவிட்டியில் என்கேஜ் பண்ண போறேன்னா ப்ளீஸ் அட்வைஸ் மீ, ஸ்டாப் மீ, அந்த மாதிரி கூட யூ கேன் ப்ரிப்பேர். மோர் இம்பார்ட்டன்ட்லி ஒரு ஆல்வேஸ் கேரி அ காண்டம். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம நினைக்கிறோம் ஓ இது வந்து பெரிய ஒரு சோஷியல் ஸ்டிக், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அதோட மோசமான விஷயம் நீங்கள் போய் இந்த மாதிரி தேவையில்லாமல் எக்ஸ்போஸ் ஆகி ப்ராப்ளம்ல மாட்டிக்கிறது தான் பெரிய இஷ்யூ. ஸோ ஆல்வேஸ் கீப் அ காண்டம் இன் யோர் வாலெட். இது வந்து 20 to 30 ஏஜ் குரூப்ல நான் சொல்ற ரொம்ப காமனான அட்வைஸ். நீங்க யூஸே பண்ண வேணாம் உங்க லைஃப் ஃபுல்லா, பட் ஸ்டில் யூ ஜஸ்ட் கீப் இட் தேர். ஓகே, இந்த இன்ஃபெக்ஷனும் டிசீஸ் இதுக்கப்புறம் இதுல இருந்து ரிலீவ் ஆகி வந்ததுக்கு அப்புறமும் ஒரு நல்ல ஒரு செக்ஸ், ஹெல்த்தியான செக்ஸ் வச்சுக்கலாமா? நத்திங் இஸ் லைஃப் லாங். ஐ மீன் இப்போ பார்த்தீங்கன்னா பர்மனன்ட், இப்போ ஹெச்ஐவி இன்ஃபெக்ஷனே நீங்கள் எடுத்தீங்கன்னா we are having எத்தனையோ ஹெச்ஐவி கப்பல்ஸ் வராங்க. ஸோ ஹஸ்பண்ட் பாசிட்டிவாக இருப்பாங்க, ஒய்ஃப் நெகட்டிவாக இருப்பாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா அவங்க அந்த ஆன்டி ரெட்ரோவைரல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்களா இல்லையான்றது தான். இந்த ஆன்டி ரெட்ரோவைரல் ட்ரீட்மெண்ட் அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ நமக்கு டேட்டா ஆல்மோஸ்ட் 40 இயர்ஸ்க்கு டேட்டா இருக்கு. ரெட்ரோவைரல் மெடிசன்ஸ், அந்த ஆன்டிவைரல் மெடிசன்ஸ் டெய்லி இங்கே கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா அந்த வைரஸ் வந்து சுத்தமாக பிளட்ல பாடியில் இருக்க ஃப்ளூயிட்ஸ்லாம் டிஸப்பியர் ஆகிடும். ஸோ அந்த ஃப்ளூயிட்ஸில் அந்த இதுவே இல்லைன்னா தென் அது டிரான்ஸ்மிட் ஆக சான்ஸே கிடையாது. ஸோ அதனால வந்து நம்ம ஒரு இன்ஃபெக்ஷன்லேருந்து ரெக்கவர் ஆகிட்டு நம்ம வந்து செக்ஸ் வச்சுக்கிறதுல ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ரொம்ப இம்பார்ட்டன்ட்லி யூ ஷுட் பி அவேர் நம்ம பார்ட்னர்ஸை வந்து இன்ஃபெக்ட் பண்ணாமல் இருக்கிறது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம ஹெச்ஐவின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ ப்ரெக்னென்ட் லேடிக்கு இன் கேஸ் ஹெச்ஐவி இருந்துச்சு அப்படின்னா அது குழந்தைக்கு பாதிப்பு வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான டிசீஸ்ல இன்ஃபெக்ஷன்ஸ்ல அது குழந்தைக்கு பாதிப்பு வருமா டாக்டர்? எஸ், டெஃபினட்டாக பாதிப்பு வர சான்ஸ் இருக்கு. அது அட்வைஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூஸ்வலாக கைனகாலஜிஸ்ட், அதாவது மகப்பேறு மருத்துவர்களுக்கு வந்து இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியும். அதே சமயம் ஒரு இன்ஃபெக்ஷஸ் டிசீஸ் ஸ்பெஷலிஸ்ட்டையும் அதில் நம்ம இன்வால்வ் பண்ணிக்கிட்டோம்னா, ஏன்னா டெஃபினட்டாக வந்து அந்த சைல்ட் பர்த் அப்போ வைரல் லோட் அதிகமாக இருந்ததுன்னா அந்த பேபிக்கு வந்து போக சான்ஸ் இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம ப்ரிவெண்ட் பண்ணணும். ஏன்னா அந்த பிளசன்டல் பேரியர் வழியாக போவோம், சம்டைம் மதர்ஸ் மில்க்ல போவோம். இதெல்லாம் வந்து நம்ம வந்து ப்ரிவெண்ட் பண்ணணும்னா முதல்லயே வந்து அந்த வைரலோட எப்படி குறைக்கிறதுன்றத ஒரு டிஸ்கஷன் வந்து டெஃபினட்டாக ஒரு இன்ஃபெக்ஷஸ் டிசீஸ் ஸ்பெஷலிஸ்ட், ஒரு ஆப்ஸ்டெட்ரிஷியன், இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கம்பைண்டாக ஒரு டிசிஷன் எடுக்கிறது தான் பெட்டர். அப்போ மல்டிபிள் பார்ட்னர்ஸோட இந்த மாதிரி செக்ஸ் வச்சுக்கிட்டா இந்த மாதிரி டிசீஸ் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கா? ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நம்ம வந்து ஒரு யங் பர்சனை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது. இப்போ நிறைய முறை நீங்கள் பார்த்தீங்கன்னா மென் வந்தாங்கன்னா அவங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 2-3 பீப்புள் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஐம் ஹேவிங் செக்ஸ், 2-3 பேரோட ஐம் ஹேவிங் செக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. விமன் ஆல்சோ சேம் டைம் அவங்களும் அது வந்து சொல்ல சான்ஸ் இருக்கு. ஸோ ஸ்டாண்டர்ட் யூனிவர்சல் ப்ரிகாஷன்ஸ் எல்லா டைம்லையும் ஃபாலோ பண்ணுறது தான் பெஸ்ட் அட்வைஸ். நீங்கள் பார்ட்னர் லிமிட் பண்ணுங்கன்னு சொல்றதுலாம் ஒரு பாயிண்ட் இல்லை. இப்போ எஸ்பெஷலி நீங்கள் டாக்டர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம வந்து சர்ஜன்ஸ், எஸ்பெஷலி சர்ஜன்ஸ் ஆர் கைனகாலஜிஸ்ட்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பேபி டெலிவரி டைம்லையோ இல்லாட்டி வந்து சர்ஜன்ஸ் வந்து ஆப்ரேட் பண்ணுற டைம்லையோ டெஃபினட்டாக பிளட் எல்லாம் தொட வேண்டியிருக்கும். ஸோ இப்போ எதுக்காக வந்து ஒரு க்ளவ்ன்றது ஒன்று போட்டுக்கிறோம்? ஒன்று வந்து நம்மக்கிட்ட இருந்து எதுவும் ஒரு இன்ஃபெக்ஷன் வந்து பேஷண்ட்டுக்கு போயிடக்கூடாது. அதே சமயம் பேஷண்ட் கிட்ட இருக்கிற எந்த இன்ஃபெக்ஷனும் டாக்டருக்கும் வந்துடக்கூடாது. வெதர் அவங்க ஹெச்ஐவி பாசிட்டிவா இருக்காங்களோ இல்லையோ. யூனிவர்சல் ப்ரிகாஷன்ஸ்னா என்னன்னா, அந்த க்ளவ் போட்டுக்கிறோம், உள்ளுக்குள்ள பிளட் போட முடியாது. அதுக்கப்புறம் வந்து டபுள் க்ளவ் பண்ணிக்கலாம், ஏப்ரன் போட்டுக்கலாம், பிளாஸ்டிக் ஷீட் கட்டிக்கலாம். ஸோ இந்த மாதிரி யூனிவர்சல் செட் ஆஃப் ப்ரிகாஷன்ஸை வந்து நீங்கள் பார்ட்னர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா தென் எத்தனை பார்ட்னர்ஸோட நீங்கள் வந்து செக்ஸ் வச்சுக்கிறீங்கன்றது இம்பார்ட்டன்ட் கிடையாது. பட் அட் சேம் டைம் இதுக்காக தேடி போய் ஹை ரிஸ்க் பீப்புளோட தான் நான் இன்டர்கோர்ஸ் வச்சுப்பேன் அப்படின்னு போகிறதும் முட்டாள்தனம். ஸோ ஒரு முறை செக்ஸ் வச்சுக்கிட்டாலும் இது வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. தி ரிஸ்க் இஸ் சேம். பட் வந்து நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை, இப்போ நீங்கள் ரோடை கிராஸ் பண்ணுறீங்க, ஒரு வண்டி வந்து இடிச்சிருச்சு. ஸோ ரோடை கிராஸ் பண்ணுறப்ப ரிஸ்க் இருக்கா? எஸ். பட் வில் தட் ரிஸ்க் இன்க்ரீஸ்? நான் டெய்லி ரோடை கிராஸ் பண்ணுறேன், ரிஸ்க் இன்க்ரீஸ் ஆகும்னா அந்த மாதிரி. ஸோ யூ டோன்ட் நோ வென் இட் இஸ் கோன் ஹேப்பன். ஏன்னா நீங்கள் செக்ஸ் வச்சுக்கிறவங்க கிட்டலாம் வந்து இன்ஃபெக்ஷன் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் மல்டிபிள் டைம்ஸ் நீங்கள் அதையே பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா தென் டெஃபினட்டாக வர சான்ஸ் இருக்கு. அவ்வளோ. ஓகே, இது இப்போ எங்க போய் சார் நம்பிக்கையான ஒரு இடத்துல போய் நான் டெஸ்ட் எடுக்கணும், யார்கிட்ட இதை போய் சொல்றதுன்றது நிறைய பேருக்கு குழப்பம் இருக்கும். அது எப்படி சார் ஹேண்டில் பண்ணலாம்? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஏன்னா இந்த டே அண்ட் ஏஜ்ல நீங்க பாத்தீங்கன்னா நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு. எப்படின்னா இஷ்டத்துக்கு வந்து அட்வர்டைஸ் பண்றாங்க, சேயிங் இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்க சான்ஸ் இருக்கா,
உடனே எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க, நீங்கள் 24/7 எங்களுக்கு வந்து கால் பண்ணலாம், நான் உங்களுக்கு உடனே வந்து ஒரு டாக்டர் கன்சல்ட் போடுறேன், உங்களுக்கு வந்து நான் உடனே வந்து மெடிசன் அனுப்புகிறேன், உங்களை நான் ஒரு லேபுக்கு ரெஃபர் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் வந்து கரெக்டான பீப்புளானு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மக்களோட பயத்தை வந்து நிறைய பேர் வந்து இந்த மாதிரி வந்து தேவையில்லாமல் யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு அதுலேருந்து எக்ஸ்ட்ராஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அண்ட் எஸ்பெஷலி யங் இண்டிவிஜுவல்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயந்துடுறாங்க. ஏன்னா இதில் வந்து நிறைய சோஷியல் ஸ்டிக்மா இருக்குது. ஐயோ நம்ம போய் ஒரு கிளினிக்கில் போய் நம்மளால் உட்கார முடியுமா? ஏன்னா இங்கே நிறைய பேஷண்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு மாஸ்க் போட்டு வராங்க. மாஸ்க் போட்டு வந்துட்டு டாக்டர் இந்த மாதிரி இது வந்து இதுதானே, யாருக்கும் இதை பற்றி தெரியாது இல்லைன்னு. this is a multi-specialty clinic. Not that இதுக்காக தான் வரணும்னு அவசியம் கிடையாது. பட் அவங்க மனசில் அவ்வளோ பயம், நம்ம வந்து கிளினிக்கோட வாசல் ஏறினாலே நம்மளை பற்றி ஏதாவது தப்பாக நினச்சிப்பாங்க. ஸோ இது ஒரு பயங்கரமான ஒரு முட்டாள்தனம். ஏன்னா இந்த மாதிரி இவங்க யோசிச்சுட்டு இவங்க பண்ணுற ஒரு விபரீதமான ஒரு விஷயம் என்னன்னா, தேவையில்லாமல் தெரியாத வெப்சைட்ஸில் கூகுளில் போய் சர்ச் பண்ணி அந்த ஃபோனில் பேசி, ஸோ யார் உங்ககிட்ட பேசுகிறா அது தெரியாது, நீங்கள் வந்து உங்களுக்கு நிஜமாலேயே இந்த டெஸ்ட்லாம் வேணுமா தெரியாது, தேவையில்லாமல் இன்னைக்கு தான் எக்ஸ்போஸ் ஆனீங்கன்னா நாளைக்கு 100% உங்களுக்கு எந்த டெஸ்ட்டுமே பாசிட்டிவ்னு வராது. ஆனால் முக்கால்வாசி இந்த பசங்க பார்த்தீங்கன்னா அடுத்த நாளே எல்லா டெஸ்ட்டையும் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவசியமே இல்லை. ஸோ தேவையில்லாமல் வந்து அவங்கள வந்து யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஹெச்ஐவி வர அவங்க ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டாங்க, இருந்தாலும் ஜஸ்ட்டு கிஸ் பண்ணியிருப்பாங்க, உங்களுக்கு ஹெச்ஐவி வர நிறைய சான்ஸ் இருக்குது, இந்தாங்க ஆன்டி ரிட்ரோவைரல் மெடிசன் போஸ்ட் எக்ஸ்போஜர் ப்ரொஃபிளாக்ஸ் எடுத்துக்கோங்கன்னு அந்த மெடிசன் ஒன்று கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வர்ற வேல்யூ வந்து கரெக்டான வேல்யூன்னு அந்த பசங்களுக்கு தெரியாது. அதை போய் கூகுள் பண்ணி சார் அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் கழிச்சு என்கிட்ட வருவாங்க, இந்த மாதிரி வேல்யூலாம் தப்பாக இருக்குது, எனக்கு பயமாக இருக்குது, வந்திருக்குமான்னு. ஏன்னா ரெலவன்ஸே கிடையாது. ஸோ இந்த மாதிரி நான் கொடுக்குற ரொம்ப முக்கியமான அட்வைஸ், குவாலிஃபைட் டாக்டர்ஸான்னு தெரியாமல் ஆன்லைனில் போய் நான் கன்சல்டேஷன் தரேன், அது தரேன், இது தரேன்னு சொல்கிற பீப்புள் கிட்ட தயவு செஞ்சு டெஸ்ட் எடுத்துக்காதீங்க. ஏன்னா நிறைய சைட்ஸ் வந்து இதை மட்டுமே பண்ணிட்டு இருக்காங்க. வெறும் 24/7 நான் வந்து STI டெஸ்ட் பண்ணுவேன், உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன், நான் டாக்டரோட ஃபர்ஸ்ட் வந்து டாக்டர் கன்சல்டேஷன்லாம் பண்ணாங்க, இப்போ வந்து ஒரு டாக்டர் கன்சல்டேஷன் இன்னும் ஆத்தென்டிசிட்டி கொடுக்கணுன்றதுக்காக ஒரு டாக்டர் கன்சல்டேஷன் போடுறாங்க. இவங்களாம் நிஜமாலேயே செக்ஸாலஜிஸ்டா வெனராலஜிஸ்டான்னு யாருக்கும் தெரியாது. ஸோ எனி டாக்டர் ஹூ கால்ஸ் தம் ஹூஎவர் இட் இஸ், யாருன்னே நமக்கு தெரியாது. அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு அட்வைஸ் கொடுத்துட்டு இது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராஷன் தான் நடக்குது. இதை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணணும். இப்போ நீங்க பேசும்போதே சொன்னீங்க எங்க கிளினிக் வரும்போதே மாஸ்க் போட்டு வராங்க. உடல் உறவு மூலமா வரக்கூடிய ஒரு டிசீஸோ ஒரு இன்ஃபெக்ஷனோ அது காமனான ஒரு விஷயம் தான். அதை சொல்றதுக்கே ரொம்ப அசிங்கப்படுறாங்க. அதுவும் மக்கள் சொசைட்டில அவங்கள ஒதுக்கியே வைக்கிறாங்க. ஸோ அவங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எப்படி சப்போர்ட் பண்ணலாம், சப்போர்ட் பண்ணால் அவங்க அதுலேருந்து வெளிவரதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா அஸ் அ பர்சனாக நீங்கள் என்ன சொல்லுவீங்க? சரி, ஆக்சுவலாங்க இது வந்து ஃபர்ஸ்ட் அவங்க வந்து ஒரு ஸ்டிக்மானே பார்க்கக்கூடாது. நீங்கள் சொன்ன மாதிரி இட்ஸ் அ காமன் திங். நீங்கள் வந்து இன்டர்கோர்ஸே வச்சுக்க போகிறது இல்லைனா எதுவுமே வராது. பட் இன்டர்கோர்ஸ் வச்சுக்க போறீங்கன்னா எஸ் டெஃபினட்டாக நீங்கள் உங்கள் ஒய்ஃபோட இன்டர்கோர்ஸ் வச்சுக்கிட்டா கூட அவங்களுக்கு இருக்கிற ஒரு பேசிக் ஃபங்கல் இன்ஃபெக்ஷனோ ஒரு வாட்ஸ் சும்மா எதுவுமே ஒரு செக்ஷுவலி எக்ஸ்போஜர் இல்லாமல் கூட வாட்ஸ்ன்றது சும்மாவே கூட வரும், டினோவோன்னு சொல்லுவாங்க. அதாவது எந்த ஒரு காரணமும் இல்லாமல் கூட வரும். ஸோ அதுக்காகலாம் பயந்துக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு டாக்டர் அப்ரோச் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. மாஸ்க் போட்டு வர வேண்டிய அவசியமே கிடையாது. நோபடி இஸ் பாதர்ட். நீங்கள் போய் எங்கெங்கேயோ போகிறீங்க, அதெல்லாம் வந்து நோபடி வெளில போய் டாஸ்மாக்ல போய் நின்று லைக் நீங்கள் வந்து ஆல்கஹால் வாங்குறீங்க, அப்போ இட் இஸ் த சேம் ஸ்டிக்மா. ஸோ யூ டோன்ட் ஹேவ் டு வரி. அங்கெல்லாம் நீங்கள் மாஸ்க் போட்டுக்கலன்னா ஒரு டாக்டரை பார்க்கறதுக்கு எதுக்காக ஒரு மாஸ்க் போட்டுக்கணும்? அவசியமே கிடையாது. ஸோ இந்த ஸ்டிக்மா வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவங்ககிட்ட இருந்து போக வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து எடுகேட் பண்ணுவோம். உங்கள் மாதிரி சேனல்ஸ் மூலமாக நம்ம நிறைய எவ்வளோக்கு எவ்வளோ அவங்களுக்கு வந்து நம்ம வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோமோ அவ்வளோக்கு அவங்களோ தே வில் பி பெட்டர். அண்ட் வென் தே கம் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் தட் சப்போஸிங் ஒரு பார்ட்னர் இருக்காங்க, கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னா அவங்களையும் கூட்டிகிட்டு வர்றது வந்து இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஏன்னா அவங்களுக்கும் இவர்கிட்ட இருந்து அவங்களுக்கு போக சான்ஸ் இருக்கு. அந்த மாதிரி நிறைய பேர் பார்த்துருக்கோம். ஸோ கேர்ள் ஃப்ரெண்ட் இருப்பாங்க, மேபி திஸ் பர்சன் ஸ்பார்க் போயிருப்பாரு, நாளைக்கு அவங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்கு அதே இன்ஃபெக்ஷன் வர சான்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு கிளாரிட்டி வரதுக்கும் வந்து அட்வைஸ் கேட்கலாம். பேரண்ட்ஸ் வந்து வில் அண்டர்ஸ்டாண்டுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து முன்னாடி மாதிரி நாங்கள் யாரையும் பார்க்கறதில்ல. மோஸ்ட் ஆஃப் தீஸ் கைஸ் கம் அலோன் தான், யாரையும் கூட்டிகிட்டு வரதில்லை. பட் அப்படி சில சமயம் ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கிற டைம்லையும் பேரண்ட்ஸ் ரொம்ப இன்ஃப்ரீக்வெண்ட்டாக தான் வராங்க. பட் ஐ திங்க் எல்லாருக்குமே வந்து இப்போ புரியுது. ஏன்னா அவங்களும் தேர் ஆல் ரீடிங் ஆன்லைன், அவங்களுக்கும் புரியுது. ஸோ தே ஆர் குவைட் சப்போர்ட்டிவ். இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர், உங்களோட டைம் எங்க கூட நன்றி.